அன்புள்ள மேஷ ராசி அன்பர்களே வணக்கம். மாசி மாத ராசி பலன்கள். மாசி மாதம் பிப்ரவரி 13ஆம் தேதியிலிருந்து மார்ச் 14ஆம் தேதி வரை மாசி மாதம் நடைபெறுகிறது. மாசி மாதத்தில் மேஷ ராசியினருக்கு குரு பகவான் 3இல் வக்கரமடைந்திருக்கிறார். 5இல் கேது, 10ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார். லாபஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறார், ராகு பகவான் இருக்கிறார், சுக்கிரனும் இருக்கிறார். விரய ராசியில் திருக்கணிதப்படி 7.5 சனியில் விரய சனி. குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி இடையே சில சமயங்களில் கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்லுதல் வேண்டும். சிறு சிறு விஷயங்களுக்காக வாக்குவாதங்கள் வரலாம். கூடுமான வரை ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுதல் வேண்டும். உறவினர்களிடையே ஒற்றுமை பாதிப்படையலாம். தாங்கள் நல்லதே செய்தாலும் பொல்லாப்பு, என்ன செய்தாலும் எந்த உதவி செய்தாலும் சிலருக்கு நன்றி விசுவாசத்தினை எதிர்பார்த்தல் முடியாது. திருமண முயற்சிகளில் தடங்கல்களும் தாமதங்களும் ஏற்படக்கூடும். அந்த நேரத்தில் இறை வழிபாடு அவசியம். வரனை நிச்சயிப்பதில் கவனமாக இருத்தல் வேண்டும். உத்தியோகத்தை பொறுத்தவரை ஏற்றத்தாழ்வுகள் உண்டு. உத்தியோகத்தில் வேலை பளு அதிகமாக இருக்கும். அதிக உடல் உழைப்பினால் உடலில் அசதி சோர்வு வந்து விலகும். ஏனென்றால் சனி பகவான் 7.5 சனியில் விரய சனியாக இருக்கிறார். உழைப்பினை அதிகமாக கொடுக்கிறார். அடிக்கடி உத்தியோகம் காரணமாக பிரயாணங்கள் செய்ய வேண்டியிருக்கும். வீண் அலைச்சல்கள் உண்டாகும். குடும்பத்தை பராமரிப்பது கடினமாக தங்களுக்கு இருக்கும். ஏற்றத்தாழ்வுகள் உண்டாகும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை தங்களுக்கு சந்தை நிலவரம் சாதகமாக இருக்கும். தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். வியாபாரிகளுக்கு லாபம் உண்டாகும். ரியல் எஸ்டேட் துறை அன்பர்களுக்கு நல்ல பண வரவுகள் பெருகும். பார்ட்னர்ஸ் நன்கு அட்ஜஸ்ட் செய்து நன்கு ஒத்துழைப்பர். வெளிநாட்டு ஒப்பந்தங்களில் ஈடுபட்டுள்ளோருக்கு நல்ல ஒப்பந்தங்கள் கிடைக்கும். பண வரவுகள் நன்றாக இருக்கும். கலைத்துறை அன்பர்களுக்கு நல்ல ஒப்பந்தங்கள் தேடி வரும். சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காக அயல் மாநிலங்கள் அயல் நாடுகளுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வருமானம் நன்றாக பெருகும். அடுத்து அரசியல் துறை அன்பர்களுக்கு, மேஷராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் சாதகமாக இருப்பதால் கட்சியில் ஆதரவு பெருகும். மக்களிடையே புகழ் செல்வாக்கு பெருகும். தேர்தல் சமயம் நெருங்கிக் கொண்டிருப்பதால் தேர்தலில் தாங்கள் தாராளமாக போட்டியிடலாம். மாணவ மாணவியர்களுக்கு படிப்பு சம்பந்தமான கிரகம் புதன் சாதகமாக இருப்பதால் நன்றாக படிப்பர். நல்ல மதிப்பெண்களை பெறுவர். பிப்ரவரி 21ஆம் தேதி 5 கிரகங்கள் ஒன்றாக இணைகின்றன கும்பராசியில். அப்படி 5 கிரகங்களும் லாபஸ்தானத்தில் சேர்வதால் மேஷ ராசியினருக்கு நன்மைகள் பெருகும். விவசாயத்துறையினருக்கு விவசாயம் நன்றாக இருக்கும். பயிர்கள் செழிக்கும். மகசூல் அதிகரிக்கும். லாபம் பெருகும். பெண்களுக்கு சிறு சிறு குடும்ப பிரச்சனைகள் கவலையை அளிக்கலாம். மனதிற்கு பிடித்த வரன் அமைவதில் சிறு தடங்கல்கள் தாமதங்கள் உண்டாகலாம். கோவிலுக்கு சென்றால் முருக வழிபாடு செய்யுங்கள். கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள்.
வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.